இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னது போல நன்றி செலுத்த நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலுவைக்காக நன்றி. ஆமென். இன்றைக்கும் ஒரு எளிமையான ஒரு செய்தியை, ஆழமான ஒரு செய்தி அல்ல, நீங்கள் எல்லாருமே திரும்பி பார்க்க, பிரதிபலிக்க, நன்றி செலுத்த உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, இயேசு நம் தகுதிக்கு அற்ற ஒரு பரிசு. நம்ம தகுதிக்கு அல்லாத ஒரு பரிசு. ஜீசஸ் இஸ் an undeserving gift. அவர் தகுதி உள்ளவர், ஆனால் நாமோ தகுதி இழந்தவர்கள், தகுதி அற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள். ஆனால் அதை தகுதிப்படுத்த, உறுதிப்படுத்த, ஸ்தாபிக்க, நிலை நிற்க, இன்னொரு படிக்கு மேலே போட சொன்னால் நித்தியத்திற்குரிய பரிசாய் மாற்றதான் இந்த நல்நாள் அமைந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம் வாழ்நாளிலே நிறைய பரிசுகளை பெறுகிறோம் இல்லையா? அப்போ அந்த பரிசை நம்மளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆவலாய் சந்தோஷமாய் பெறுகிறோம். ஆனால் சில பேருக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லையா? சின்ன பிள்ளைங்கள்லாம் கிஃப்ட் கொடுத்தா உடனே பிரித்து பார்த்தோம். ஆனால் அந்த பிரித்து பார்த்த பிறகோ, சே இவ்வளோதானா, ஏற்கனவே இருக்கிறதே ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, வேற ஏதாவது கொடுக்கக்கூடாதா? அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த திருப்தி என்பதே இல்லை. ஆனால் நீங்கள் நானே யோசித்து பார்க்கணும், இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில், இந்த புனித வெள்ளிக்கிழமை அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை ஆராதனை அமைந்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை பரிசாய் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு நீங்களும் நானும் தகுதியாய் இருக்கிறோமா? Do we really deserve it? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நான் சிந்திக்க வைக்க போகிறேன். ஏன் சிந்திக்க வைக்க போறேன்னா, அப்பதான் நீங்க நன்றியா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஒரு மனிதன் நன்றியா இருக்க முடியலன்னா, நன்றியை மறந்துடுறாங்க, நன்றி செலுத்துதலை மறந்துடுறாங்க. டு பி கிரேட்ஃபுல். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. மதர் தெரேசா, நம்ம மாநிலத்தை ஆண்ட காமராஜர், இவர்கள் எல்லாமே தங்கள் வாழ்நாளிலே மனிதர்கள் நிமித்தமாய் வந்த உயர்வோ இல்லை ஆண்டவர் நிமித்தமாய் வந்த உயர்வை பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இதுக்கு நான் தகுதி அல்ல. அலெக்சாண்டர் தி கிரேட் இல்லையா, பெரிய மாவீரன், அவனை சொன்னான், என்னுடைய மரண பெட்டியை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த ப்ரொசஷனில், அந்த பிரயாணத்தில், அந்த ஊர்வலத்தில் போகும்பொழுது என்னோட 2 கரங்களும் எப்படி இருக்கணும்? விரித்து பெட்டிக்கு வெளியே இருக்கணும். கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போனது ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய தகுதி. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அமர்ந்திருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ரட்சித்திருக்கிறார். நினைத்து பார்க்க போகிறோம். We really don't deserve this. நம்ம தேசத்தில் 18 வயசானாதான் லைசன்ஸ், 18 வயசானாதான் ஓட்டு போட முடியும். 18 நிறைய இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது, ஒரு தகுதி தேவை. ஆனால் நம்மையோ என்னையோ தகுதி பார்க்காமல், எந்தவித நிபந்தனை இல்லாமல் அவரையே கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் இந்த நல்நாள். எஸ், தகுதி பார்த்திருந்தா, குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்திருந்தா, அல்லேலூயா, இயேசுவானவர் உலகத்துக்கு மரித்திருக்க முடியாதுங்க, குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமே மரித்திருக்க கூடும். ஆனால் இன்றைக்கு தகுதியற்றவர்களுக்கு தன்னையே ஒரு பரிசாய் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 49 வசனத்திற்கு வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 49. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று
மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நேரம் அதிகமாக இல்லை, நான் துரிதமாக கடந்து போகிறேன். 44வது வசனத்தில் பார்த்தோம். அந்த ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது அந்த தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை 2ஆய் கிழிகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகிறது. புதிய ஏற்பாட்டின்படி அதுதான் ரட்சிப்பு. இப்போ 47வது வசனத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். 47வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதி சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதி பரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நல்லா கவனிங்க. நூற்றுக்கு அதிபதினா ஒரு இராணுவத்தில் ஒரு பதவியை பெற்றிருக்கிறவன். அவனுக்கு கீழே ஒரு 100 வீரர்கள் இருப்பாங்க. அதனால தான் நூற்றுக்கு அதிபதி. தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் a centurion. அவன் கீழே 100 பேர் இருப்பாங்க. அப்போது தன் வாழ்நாளில் ஒரு சிலுவையில் எத்தனையோ குற்றவாளிகளை அறைந்திருக்கலாம். அவன் சம்பவம் அநேகம் பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், இயேசுவை பார்க்கும் பொழுது இவர் மெய்யாகவே யாரா? நீதிபதியா இருக்கிறார், பரிசுத்தர், பாவமற்றவர் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதான் சொன்ன, அவனுக்கு தெரியும் இவர் இந்த சிலுவைக்கு தகுதியற்றவர். He didn't deserve it. ஆனால் நீங்களும் நானும் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் எடுத்துக்கொள்வேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்றார். அல்லேலூயா. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிற போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். நல்லா புரிந்து கொள்ளணும். பூமியிலிருந்து when he is an elevation, ஒரு ப்ரொமோஷன், சிலுவையின் மீது அவர் உயர்த்தப்பட போகிறார். ஒரு பக்கம் உலகத்திற்கு அது அவமானமாய் நிந்தையாய் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆனால் இயேசுவானவர் இந்த பூலோகத்தில் 3 வருட காலமாய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு கூட்டம், ஒரு வட்டம், ஒரு தேசம். ஆனால் உலகத்திற்கு அவர் உயர்த்தப்பட போகிறார். அந்த ப்ரொமோஷன் வரப்போகிறது. தன்னையே பலிபீடத்தில் வைக்க போகிறார். அவர் சொல்கிறார், எப்போ நான் உயர்த்தப்பட போகிறேனோ எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். சிலுவை என்பது இஸ் லைக் a magnet. எத்தனை பேர் மேக்னெட்டை பார்த்துருக்கிறீங்க? மேக்னெட் என்ன பண்ணும்? அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அப்போ கிறிஸ்துவும் சிலுவையில அறையும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு மேக்னெட்டை போல நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். இழுத்து கொண்டதுனால தான் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சொல்றேன், நன்றி செலுத்தணும். எனக்கு மாத்திரம் ப்ரொமோஷன் வந்துச்சு, நான் உயர்த்தப்பட்டுக்கிறேன் இல்லை, எல்லாரையும் இழுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கையில அந்த வசனம் நிறைவேறி இருக்கிறது? நீங்களா நன்றி இல்லாம இருக்கிறீங்க. இந்த பக்கம் கேட்கிறேன், எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறி இருக்கிறது? அந்த பக்கம் பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. சொன்னாதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். பின்னாடி இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்க அல்லேலூயா சொல்ல முடியும்னா, எத்தனை பேர் ஆண்டை இழுத்து கொண்டிருக்கிறார்? தனியா விட்டுட்டாரா? இல்லையே. அவர் உயர்த்தப்படும் பொழுது, வார்த்தை தெளிவாய் சொல்லுகிற, பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் நான் இழுத்து கொள்ளுவேன். இட்ஸ் லைக் a magnetic power. அப்போ சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை.
இயேசு இல்லாமல் சிலுவையும் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில என்றைக்கு அந்த மேக்னெட்டிக் பவர் ஈர்ப்பை இழந்து விடுகிறோமோ நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு அதுதான் நிலைமை. தகுதி அற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் அவரோ நம்மை மறக்கல, நம்மளை மறக்கல, இழுத்து கொண்டிருக்கிறார், பக்கத்தில் வச்சிருக்கிறார், கண் மேல மேல நிறுத்தி வச்சிருக்கிறார். இதை நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. 48வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:48. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் தங்களுடைய மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒன்று செஞ்சுரியன், 100க்கு அதிபதி சொல்றான், இவனுக்கு தகுதி இல்லை. இரண்டாவது சுற்றி இருக்கிறவங்களாம் மார்பில் அடித்து கொண்டு, நோ, he is not a sinner, இவருக்கும் அதுக்கும் தகுதியே இல்லை. அல்லேலூயா. மார்பில் அடித்து கொண்டு, அப்படின்னா அது அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். சே, இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம், இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு இயேசுவின் மரணம் தெரியும், அவர் பாடுகள் தெரியும். ஆனா யாரெல்லாம் உணர்றீங்க? எத்தனை பேர் நினைவு கூறுறீங்க? எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அதுதான் எனக்கு கேள்விக்குறி. இயேசு மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எஸ் இட்ஸ் ஃபைன், சண்டே இஸ் கமிங், நல்லதுதான். ஆனால் எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட பேசுவாராக. தகுதியற்றவ நான் இன்னைக்கு தகுதிப்படுத்தி அமர வைத்து இருக்கிறான். இயேசு என்கிற ஒரு பரிசு, அது எனக்கு ஏற்றதா? யோசித்து பார்க்கணும். Do I really deserve it? Do I really deserve it? 30, 40, 50, 20, 30 வருஷமா ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். இழுத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். அவர் உயர்த்தப்படும் பொழுது நல்லா யோசித்து பார்க்கணும். எந்த தெய்வமும் செய்யாததை என் தெய்வம் பண்ணியிருக்கிறார், உங்கள் தெய்வம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சுயத்தை வெறுத்து, தன்னை உடைத்து, தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். He sacrificed himself on the cross. Hallelujah. அங்கேயும் நம்மளை மறக்கலங்க. 100க்கு அதிபதி எப்பேற்பட்ட ஒரு சாட்சி. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க? மார்பில் அடித்து திரும்பி போனார்கள். ஆனா 49ல, அல்லேலூயா, 49வது வசனம், அவருக்கு அறிமுகமானவர் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆங்கில வேதாகமத்தில் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பட்டு நான் ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, 49வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவருக்கு அறிமுகமானவர்கள். அடுத்து கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் அறிமுகமானவர்கள். ஸ்திரீகள் யாரெல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை கலிலேயாவிலிருந்து பின் தொடர்ந்தார்களோ, அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூரத்தில் நின்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா பார்த்து கொண்டிருந்தாங்க? அவர்களுக்கு தெரியும் அவர் மறுபடியும் உயிர் தெழ போகிறார். அல்லேலூயா. வரலையே. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் பட் ஆனால் 2 விதமான கூட்டத்தை பார்த்தோம். ஒன்று 100க்கு அதிபதி, உடனே ஆண்டவர் அறியாத கூட்டம். ஆனால் ஆண்டவர் அறிந்த கூட்டமோ, அறிமுகமான கூட்டமோ, அவருக்கு பின் தொடர்ந்த ஸ்திரீகளோ வெளி தூரத்தில் என்ன பண்ணாங்க? பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஞாயிறு வருகிறது, 3ஆம் நாள் வரப்போகிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார், நான் கேட்டு இருக்கிறேன், அவருக்கு நான் அறிமுகமானவன், எனக்கு நல்லா தெரியும் அவர் மறுபடியும் என் ஜீவன் மீட்பர் உயிரோடு வரப்போகிறார். எஸ், அதுதான் தகுதி உள்ளவனுக்கும் தகுதி அற்றவனுக்கும் வித்தியாசம். உலகத்தில் நம்ம சுற்றி நிறைய காரியங்கள் நடக்கும், போரே நடக்கும், தலைக்கு மேல வெள்ளமே வரும். ஆனால் என் மீட்பர் என்னை மீட்பார், என்னை ரட்சிப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை போஷிப்பார். அதனால தான் சொல்றேன், நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில், உங்களோட உறவுல, உங்க நண்பர்கள்
எத்தனையோ பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்படலைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு குட் ஃப்ரைடேனா ஹாட் கிராஸ் பன், அவ்வளோதான் தெரியும் இல்லையா? மிஞ்சி பண்ண என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களா? கஞ்சி வச்சு குடிப்பாங்க, வெஜிடேரியன்ஸ், இவ்வளோதான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்களும் நானும் கொண்டு வரணும். இந்த நாளிலே நான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். Yes, you must tell the world. எத்தனை நாள் துக்கம் துக்கம் துக்கம், ஏப்பா துக்கப்படுற? நீங்க தான் துக்கப்படணும். உலகத்துக்கு நற்செய்தி நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் சிலுவைக்காக நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். வாழ்த்து சொல்லுங்களேன். சிலுவைக்காக நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு அறிமுகமானவர்கள், அவரை பின்தொடர்ந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவ சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் தடையா இருக்கக்கூடாது. ஒருவேளை ஜெபிச்சிருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே அவர் சொல்லி இருக்கிறாரு, 3வது நாள் எப்படியாவது அந்த வாக்குத்தத்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றிடுங்க. Hallelujah. Yes, you should be at the center of his will. அவருடைய சித்தத்தின் மையத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களோட வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. காத்து இருக்கணும். Hallelujah. மறுபடியும் சொல்றேன், 48 மணி நேரமோ 78 மணி நேரமோ மீட்பார் மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறார். 3வது நாள் வர போகிறது. லாசரு மரித்து 4 நாட்களாச்சு. ஆனா சொன்னார், என் நேரம் வரல. அல்லேலூயா. அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார். எந்த நேரத்தில் உயிரோடு எழும்பணுமோ அவர் எழும்புவார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நன்றி செலுத்தும். அல்லேலூயா. டைமை பார்த்து, சுச்சுவேஷனை பார்த்து, பேக்ரவுண்டை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்தெல்லாம் அப்பா நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. எந்த இடத்துல விழுந்து கடந்தோமோ அதே இடத்துல. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் அந்த மகத்துவத்தை, அந்த மதிப்பை, அந்த தகுதியை உணர்ந்து அமர்ந்திருக்கேன் எனக்கு தெரியாது. Again I can tell you, you and I don't deserve it. நீங்களும் நானும் இயேசு என்கிற அந்த நபர், இயேசு என்கிற அந்த விலையேற பெற்ற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சொந்தம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்களும் நானும் எந்த அளவுல தகுதியாய் இருக்கிறோம் யோசித்து பார்க்கணும். சுற்றி இருக்கிற மக்கள் சொல்றாங்க, மாரல் அடிச்சு நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் சிலுவையில் அறைகிறோமே. தகுதி அவனுக்கு தெரியாத விஷயம். அவனுக்கு நற்செய்தி போல, அவன் சத்தியத்தை அறியல. அவனுக்கு தெரியுது இயேசு நல்லவர்னு. ஆனால் இயேசுவோடு உறவுல இருக்கிறோம், இயேசுவோடு ஐக்கியம் இருக்கிறோம், இயேசு இயேசு இயேசுன்னு போகிறோம். ஆனால் மறுபடியும் 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 சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அவர் ஒரு பரிசு. அல்லேலூயா. ஒரு 3 காரியம் உன் முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் நாம் தகுதி அற்றவர்கள்? Why are we undeserving? அல்லேலூயா. முதல் குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரம் 32 35 வரைக்கும் வாசிங்க. 32 35. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, நீங்களும் நானும் ஏன் அதுக்கு தகுதி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அறியாமையில் இருந்தோம். We were in ignorance. இந்த பரிசுக்கு, இந்த ரட்சிப்புக்கு, இந்த சிலுவை மரணத்திற்கு நான் தகுதி இல்லை என்கிற அறியாமையில் இருந்தோம். இவர்கள் மாத்திரமல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. இக்னரன்ஸ், அறியாமை. ரட்சித்திருக்கிறார், இந்த நாள் பரியந்தம் வழி நடத்தி இருக்கிறார். அறியாமை. Why? ஏன் என்ன ரட்சிக்கணும்? அல்லேலூயா. தகுதி இல்லை.
அறியாமையில பாவத்துல சிக்கி கொண்டிருந்தோம். சொல்லுகிறார், ஆண்டவரே உள்ள மன்னிச்சிருங்க. அவங்க செய்யறது தவறு, பாவம், செய்யக்கூடாது, செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, மன்னிச்ச, ரச்சித்த, பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறேன், பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற, சுவாபங்கள் மாறல, மன்னிக்க முடியல, கசப்பு, வெறுப்பு, பொறாமை, ஐ டோன்ட் லைக் இட், இதனை செய்யக்கூடாது, மறுபடியும் சிலுவையில் அறைகிறேன். அறியாமை, இக்னரன்ஸ். அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? தன்னையே ரட்சித்துக் கொள்ளுவார், சிலர் வந்து இறங்கி வரட்டும், என்னன்னா சேலஞ்சஸ் பாருங்க. அறியாமை. நம்மளோட ஆண்டவர் பார்த்து எத்தனை சவால் விடுறோம். என் ஜெபத்தை கேட்கல, நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களா, சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அறியாமை, அறியாமை. இனி நீ ஜீவனோடு இருக்கிறியப்பா, அது நான் உனக்கு போட்ட அனுக்கிரகம், இரக்கம், தயவு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவர் பதில் கேட்கல, ஜெபத்தை கேட்கல, மறந்துட்டாரு. நோ, அறியாமை. நல்லா புரிந்து கொள்ளணும். யூ ஆர் ஹோல்டிங் ஹிம். கிறிஸ்து இயேசுவை பரிசாய் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு தகுதியே இல்லை, எனக்கும் தகுதியே இல்லை. இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் அவரை பெற்றுக்கொள்கிற தகுதியே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுற நம்ம இடத்துல, அதற்கு முதல் காரணம் உன்னுடைய அறியாமை. பிகாஸ் ஆஃப் யுவர் இக்னரன்ஸ். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 2 குற்றவாளி இருக்கிறாங்க. ஒரு குற்றவாளி என்ன சொல்றான் சொல்லுங்களேன், அவனும் அறியாமையில பேசிட்டு இருக்கிறான். ஆனால் இன்னொரு குற்றவாளியும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். பாருங்க, அங்கே ஒரு அறிந்தவன் அறியாதவன் இருக்கிறான். 2 பேரும் பெரிய பரிசுத்தவான்கள் அல்லங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரியும் பாவிகள் தான். அல்லேலூயா. ஆனால் மரணம் கொஞ்சம் நொடி பொழுது. ஆனால் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினா. அறியாமை, அறியாமை. இன்றைக்கும் உலகம் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம், நடுவில் நம்ம இருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா, அறியாமையில் இருக்கிறோமா, கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கிருபை, இரக்கம். அல்லேலூயா. தூக்கி எடுத்து இருக்கிறேன். அல்லேலூயா. அழகு பார்க்கிறேன், கண்ணு மேல மேல வச்சிருக்கிற, தேவைகளை சந்திச்சிருக்கிற, ஏப்ரல் மாதத்தை காண பண்ணி இருக்கிறேன். 2025 நீங்களும் நானும் மடிந்து போயிருப்போம், கொரோனால மடிந்து போயிருப்போம். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், தீமைகள் நம்மளை தேடி வந்தது. அறியாமையில இருந்தோம். தகப்பனோ அறிந்தவர். அவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய அறியாமை விட்டு வெளியே வந்துரு, உன்னுடைய அறியாமை விட்டு வெளியே வந்துரு. How long you will ignore? எத்தனை நாள் உன்னை அறியாமையில இருக்கிறேன்? இல்லை, எனக்கு தெரியாது 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 இல்லை. அல்லேலூயா. மீட்டெடுத்து இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமையை எடுத்து போட்டு தெளிந்த மனதை கொடுத்து சத்தியத்தில் வழி நடக்க கிருபை கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் இருந்தோம், இவர்களை போல பேசி கொண்டிருந்தோம், அந்த குற்றவாளியை போல பேசி கொண்டிருந்தோம். ஆனால் 1 யோவான் 3:16, 1 யோவான் 3:16 படிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே. நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்தில் பல மத தலைவர்கள் இருந்தாங்க, நிறைய மதத்தை உருவாக்கினார்கள், ஸ்தாபித்தார்கள். ஆனால் எந்த மத தலைவரோ தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. வந்திருக்கணுமே. ஆமா, புத்தா இருந்தார், முகமது இருந்தார், இவர் இருந்தார், அவர் இருந்தார். எல்லாமே ஸ்தாபித்தார்கள், போதித்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் யாருமே தன்னுடைய மக்களுக்கு மரிக்கவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை. He laid down his life. அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை உனக்காகவும் எனக்காகவும் அவர் படைத்திருக்கிறார்.
in spite of our ignorance, நம்முடைய அறியாமையின் மத்தியில அந்த அறியாமையை எடுத்து போட்டு, மகனே மகளே வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன், ஹல்லேலூயா, அதை நான் எடுத்து போட்டு உன் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த என்றைக்கு உன்னை ரட்சித்தேனோ உன் அறியாமையை எடுத்து போட்டு உன் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. He removed the ignorance and he gave you the purpose of your life. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் ரட்சித்த நாள் அன்றைக்கு கொடுத்தார். ஏன் வாழணும், ஏன் சாட்சியா இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்ல, கேள்வி கேட்கக்கூடாது. என்றைக்கு ரட்சித்தாரோ அன்றைக்கே நோக்கத்தை உங்க கையில கொடுத்துருக்கிறார். He has a purpose. எத்தனை பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டு சுத்திட்டு இருக்கிறான். அவர் பதில் சொல்லட்டும் செய்யறேன், இதை பண்ணட்டும் பண்றேன் இல்ல, என்றைக்கு உங்களை தேடி வந்தாரோ, ஹல்லேலூயா, அதான் சொல்றேன், நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் திசை தெரியாமல் எங்கேயோ சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன், அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்தேன். ஆனால் என்னை ரட்சித்து என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்தீரே, ஒரு நோக்கத்தை கொடுத்தீரே, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீரே, அறியாமை எடுத்து போட்டீரே, பாவத்தை எடுத்து போட்டீரே, நன்றி செலுத்துகிறேன். I really don't deserve this. இதுக்கு நான் தகுதி அற்றவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் அறியாமையில் இருக்கிறீங்களோ, இந்த நல்ல நாளில் மன்னித்து ஆண்டோட மன்னிப்பை கேட்டு இரக்கத்தை பெற்று ஜெபித்து அந்த அறியாமையை எடுத்து போட்டு ஒரு பிளானு ஒரு நோக்கத்தை எனக்கு கொடுத்து வச்சிருப்பார். தூசி தட்டி தேடி பார்த்து இன்னைக்கு புதுப்பித்து கொள்ளுங்க, ரெனியூ பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. எல்லா பாவிகளுக்காகவும் கிறிஸ்து இயேசுவானவர் மரித்தார். For every sinner on this world. எந்த பாவியும் தப்பிக்கவே முடியாது. எல்லா பாவிக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையில் மாத்திரமே நாம் இன்றைக்கு அதை பெற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏன் நீங்களும் நானும் அதுக்கு தகுதி அற்றவர்கள்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17-18. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. இப்போ பேதுரு எழுதுறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஏன் நம்ம வாழ்க்கையில நாம் தகுதி அற்றவர்களா இருக்கிறோம் தெரியுமா? அல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல ஒரு மாறுதல் இல்லை. புரியுற மாதிரி சொல்றேன். there is no inner change. உள்ளான மனிதன் மாறல அப்படின்னா மனம் திரும்பல. அதுதான் தடை, அதான் தகுதி இல்லாமைக்கு காரணம். உள்ளான மனுஷன், அதான் சொல்றாரு இல்லையா? வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அல்லேலூயா. 17ஆவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இல்ல, சகோதரரே நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே. எதனால? அதிகாரிகளும் அறியாமையினாலே. ஏன்னா முந்தின வசனத்துல என்ன பண்றாங்க? மறுதளிக்கிறாங்க. பேதுரு யாருங்க? இயேசுவை மறுதளித்தவன். இப்ப நான் சொல்றான், சகோதரனே சகோதரியே, அந்த வழியில நீ போயிடாத, நானும் மறுதளிச்சு இருக்கிற, அறியாமையில பேசிட்டு இருக்கிற. முதல் குறிப்பு சொன்ன, அறியாமை எடுத்து போட்டுட்டாரு, நோக்கத்தை கொடுத்துட்டாரு. இப்போ ரெண்டாவது படி, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். உள்ளான மனுஷன் மாறணும். டிசம்பர் மாதம் முழுவதும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உள்ளான மனிதன் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், அவரோடு பேசணும், அவரோடு ஐக்கியம் கொள்ளணும். வெளி அரங்கத்தில் இருக்கிற மனிதன் அல்ல. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதை முதல்ல நீங்க திறந்து கொடுக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தை, யோர் இன்னர் மேன், யோர் இமோஷன்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற உள்ள இருக்குது, வெளியே தெரியாது யாருக்கும். உள்ளான மனுஷன் மாறணும். தகுதி இல்லை, ஆனால் தகுதிப்படுத்துகிறார். எப்பொழுது? நான் மனம் திரும்பும் பொழுது.
அல்லேலூயா வந்திருக்கணுமே. நான் மாறுவேன், என் உள்ளான மனிதன் மாறுவான், பெருமை அகலும், pride will be destroyed. இது நிறைய பேர் ஏன் தெரியுமா மனம் மாற முடியல? அவருக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்குது. சில பேருக்கு ஆவிக்குரிய பெருமை, சில பேருக்கு சமுதாயத்தில் பெருமை, சில பேருக்கு வீட்டில் பெருமை, உலக பிரகாரமான பெருமை. பெருமையை அவர் வெறுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார். தாழ்ந்து போங்க, பெருமையை வெறுத்துருங்க. ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மனம் திரும்புகிறேன். ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க, தகுதியற்றவன் நான். எஸ், அவர் சிலுவை மரத்தில் மரிக்கும் பொழுது நீங்களும் நான் எப்படி இருந்தோம் சொல்லுங்களேன்? பாவத்தில் தானே இருந்தோம், அட்ரஸே இல்லாமல் தானே இருந்தோம், மனம் திருமணமா இல்லையே, எந்த கண்டிஷனும் அவர் பார்க்கலைங்க, தகுதியை பார்க்கவே இல்லையே. our inner man wasn't changed. உள்ளான மனிதன் மாறவே இல்லை, ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்புறது இல்லை, கன்விக்ஷன் இல்லை, உணர்வு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோவா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஹீரோவா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயர்த்தப்பட்டார், அவர்தான் ஹீரோ. ஆனா என்ன பண்ணாரு? நீங்க எல்லாருமே என்னோடு வாங்க இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கையில அப்பா அதை நிறைவேற்றி இருக்கிறாரு? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது காரியம், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதல். இந்த வார்த்தையில நேரம் இல்லை, நான் விரிவாய் போக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. அப்பெல்லாம் யாரெல்லாம் இப்போ கெட்டு போய் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை பற்றி என்ன பற்றி பேசலைங்க. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அந்த கூட்டத்தில் இருந்தோம், மார்பில் அடித்து கொண்டோம், வேடிக்கை பார்த்தோம், அறியாமையில் இருந்தோம். கெட்டு போகிறவர்களுக்கு அந்த ப்ராசஸில் கடைசி நாட்களில் 2026ஆம் ஆண்டில் யாரெல்லாம் இயேசுவை இன்னும் அறியாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். நீங்களும் நானும் பைத்தியமா? ஆமா, கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் பைத்தியம்தான். ஜஸ்டின் பிரபாகர் பாஸ்டர் அழகான ஒரு பாட்டு, பழைய பாட்டு எழுதியிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பாட நேரம் இல்லை, பெரிய பட்டியலே போட்டிருக்கிறார். அப்போ யாரெல்லாம் அழிவுக்கு அறியாமையில போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலுவை உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் போடல. அவருக்கு தெரியும் ஒரு வாட்டி ரட்சிப்பு பத்தாதுப்பா, இவங்களாம் டெய்லி ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த பிரசன்ட் டென்ஸ் போட்டிருக்குது. நிழல் காலத்தில், கடந்த காலத்தில் போடல, வருங்காலத்தில் போடல. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட போற நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, இன்றைக்கு இந்த நல்நாளிலே ஞாயிறு வருகிறது. சண்டேக்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ யாரோட பலனா இருக்கிறது? தேவ பலன் வேணுமா, உலக பலன் வேணுமா? தேவ பலனா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன், இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், அதுதான் என்னை தகுதிப்படுத்தும் இயேசு என்கிற பரிசிற்கு. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்தை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து நிறுத்தி படிக்கணும். நிழற்காலம், கடந்த காலம்,
வருங்காலம். அல்லேலூயா. மூணுமே போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. we are in the present. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தருணத்தை கொடுத்திருக்கிறார். குட் ஃப்ரைடே என்கிற ஆராதனையை கொடுத்திருக்கிறார். நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள். தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். லூக்கா 1 அதிகாரம் 51 லூக்கா 1:51. லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். சிந்தையில் என்ன பண்ணாரா? அகந்தை உள்ளவர்களை சிந்தையில் என்ன பண்ணாரு? சிதறடித்தார். நல்லா புரிந்து கொள்ளணும். நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், பெருமையா இருப்பேன், நான் மாற மாட்டேன்னா ஆண்டவர் சொல்றாரு, சிந்தையிலே உன்னை முடிச்சுட்டா உன் கதையை. சிந்தையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிதற வச்சுட்டார், கதற வச்சுட்டார், துடிக்க வச்சிருவார். அப்பா இன்றைக்கு டுடே மனம் திரும்புங்க. நீங்களும் நானும் மனம் திரும்பணும். ஈவன் இன் ஹிஸ் தாட்ஸ் ஹி வில் ஸ்கேட்டர். சிதற வைப்பார். எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. யோசித்தா போதும், பூமியில நிறைவேறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புங்க. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்னேன்? உங்களுடைய அறியாமை, யோர் இக்னரன்ஸ், அதுதான் உங்களை என்ன பண்ணுது? தகுதியை இழக்க வைக்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? யோர் இன்னர் மேன், மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். கடைசி காரியம் ரோமர் 3 அதிகாரம் 23-24. ரோமர் 3 அதிகாரம் 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதி காண்பிக்கும். 23-24. ஓகே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி, அடுத்து 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்ன பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, அல்லேலூயா, உங்களுடைய சுதந்தரிப்பு, யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். எப்பேற்பட்ட சுதந்தரிப்பு? அப்பா உங்களை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். உங்களை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். யூ ஆர் இன்ஹெரிட்டட் டு பி எ ரைச்சஸ் மேன். ஒரு நீதிமானாய் இருப்பதுக்கு தான் அப்பா உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அறியாமையில இல்லை, மனம் திரும்புதலில் இல்லை. சுதந்திரிக்கணும். வாழ்த்துன்னு சொல்லுங்க, சுதந்திரிப்பேன், நீதிமானாய் மாறுவேன், நீதிமானாய் மாறுவேன். ஹல்லேலூயா. ஜப்பான் தேசத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தான். எல்லா மதங்களும் ட்ரை பண்ணான், புத்தர்லேருந்து இதுலேருந்து அதுலேருந்து. ஆனால் என்றைக்கு இயேசுவை அறிந்தானோ அவன் சொன்னான், இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையும் என்னும் பிரயாணத்தில் ஒரு நாடோடியாக சுற்றி திருந்தேன். என் பாதெல்லாம் நேராக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரைட் இல்லை, ஒரு லெஃப்ட் இல்லை, ஒரு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை, பிரகாசம் இல்லை, இருள் இருள் இருள். ஆனால் என்றைக்கு இயேசுவை நான் அறிந்து கொண்டேனோ அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இத்தனை நாட்கள் நடந்து போயிட்டே இருந்தேன், ஒரு டைரக்ஷனும் இல்லை. ஆனால் என்றைக்கு அவருடைய கரத்தை நான் பிடித்தேனோ அவர் சொன்னாரு, வழி இதுவே, வழி இதுவே, அபவுட் டர்ன். திரும்பி வந்தேன், எனக்கு அவர் காத்திருந்தார், ஆச்சரியமான ஒளிக்குள்ள கொண்டு வந்தார். அறியாமையில் இருந்தேன், மனம் திரும்பல் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு சுதந்திரவாளியாக ஆண்டவர் என்னை இந்த ஜப்பான் தேசத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். தகுதி இல்லாத நீங்களும் நானும் தகுதி உள்ள இயேசுவை பெற்றிருக்கிறோம். அதுக்கு காரணம் சிலுவை. ஆனால் இன்றைக்கு
அறியாமை என்கிற ஒரு பாவம், அறியாமை என்கிற ஒரு சூழல் நீங்களும். அதுதான் அவருடைய நோக்கம். ரெண்டாவது சொன்னேன், என்ன சொன்னேன்? மனம் திரும்புதல் இருக்கணும். பெருமை அகல வேண்டும், பெருமை நீங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால், நாம் அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரம். we are co-heirs of his inheritance. அதான் சொல்றேன், அவர் உயர்த்தப்படும் பொழுது என்ன சொன்னாரு? உங்களை இழுத்து கொள்ளுகிறேன். இப்ப என்ன பண்றாரு இந்த வசனத்துல? உடன் சுதந்திரவாளிகளாக, கோ இன்ஹெரிட்டர்ஸ். எதற்காக? நீதிமானாய் மாற்றுவதற்கு. அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஆற்றல், அதுதான் அவருடைய வாஞ்சை. தட் இஸ் ஹிஸ் பேஷன். என்னுடைய பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கணும், நீதிமானாய் மாறணும், அதுதான் என் விருப்பம். அதுக்காக சிலுவை மரத்தில் நான் சென்றேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நான் கொடுத்த செய்தி ரொம்ப ஆழமா இல்லை, யாருக்கு வேணாலும் புரிஞ்சிருக்கும். இது ஒரு சுவிசேஷ செய்தி மாதிரி. முதலாவது, அறியாமையிலிருந்து வெளியே வாங்க, அதுதான் அவருடைய நோக்கம். ரெண்டாவது, உள்ளான மனிதன், யுவர் இன்னர் மேன் மாறணும், பெருமையை விட்டு வெளியே வந்துருங்க. மூன்றாவது, நீதிமானா. ஏன்? அதுதான் உங்களுடைய சுதந்திரம், அதுதான் அவருடைய வாஞ்சை. 3 ஐ சொல்லியிருக்கிறேன். 1, your ignorance. Number 2, your inner man. Number 3, your inheritance. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய அறியாமை, உள்ளான மனிதன் மனம் திரும்பணும். மூன்றாவது, சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. ஜெர்மனி தேசத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தார். அவருடைய கேலரியில ஒரு அழகான படத்தை வரைந்து வைத்திருந்தார். அந்த படம் இயேசுவானவர் சிலுவையில் தொங்குகிற ஒரு காட்சி. அப்போ அவருக்கு இன்னொரு ஒர்க் வந்தது. ஒரு பெண்மணியே, ஒரு நாடோடியே, ஒரு ஆப்பிரிக்கன் கேர்ளை நீங்கள் வரைந்து கொடுங்க, இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ அந்த பெண்மணி அவருடைய ஸ்டுடியோவுக்கு வந்தா, கேலரிக்கு. அப்போது அவர் அந்த பெண்ணை வரைவதற்கு முன்பாக அவன் அந்த கேலரி முழுவதும் போய் பார்த்தான். அப்போது இந்த படத்தை பார்த்து பிரமித்து போனான், நின்றான். அவர்கிட்ட கேட்குறான், இவர் யார்? இவரை நான் அறியேன், இவரை குறித்து எனக்கு சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் தெரியாது. ஏன்னா ஜெர்மனி தேசத்தில் அந்த காலத்தில் எல்லாருமே ரசிக்கப்படலை. சில பேர் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பாங்க, இயேசுவை அறியாமல் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரிந்ததை அந்த பெண்மணிக்கு சொன்னான். அந்த பெண்மணிக்கு அது கேட்க 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 இன்னும் இவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவருக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இவன் நம்மளை மாற்றிடுவா போல இருக்கே. ஏன்னா இவர் பிஸ்னஸ்க்காக இயேசு வரைஞ்சி வச்சிருக்கிறார், பிஸ்னஸாக இயேசுவை பார்த்தார். ஆனால் அதை சொல்ல 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 அந்த பெண்ணுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? இயேசுவை அறிந்து கொண்டார். காலங்கள் கடந்து ஓடின. இந்த ஃப்ரேமை பல ஆண்டுகளாய் ஒரு பெரிய கேலரியில் போட்டு வச்சிருந்தான். அப்போது ஒரு வாலிப மகன் அந்த வழியில் போனான். அந்த ஃப்ரேம் கீழே போட்டிருந்தது, இயேசு உனக்காக தன்னையே கொடுத்துருக்கிறார், நீ என்ன அவருக்காக கொடுக்க போகிற? அந்த ஒரே ஒரு கேள்வி அவனை தொட்டது. அந்த ஒரே ஒரு கேள்வி அவனை தொட்டது. ஜெர்மனி தேசத்தில் ஒரு பெரிய மிஷினரியாக ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினா. அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஊழியத்தை எடுத்து எங்கே தெரியுமா போனார்? யூகேக்கு போனார். யூகேல ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மனிதன் இவருடைய வார்த்தையால் தொடைப்பட்டார். அது நிமித்தமாக தான் இன்றைக்கு மெத்தடிஸ்ட் மிஷன் என்கிற ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதே மெத்தடிஸ்ட் மிஷன் வளாகத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு படம், ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை குறித்து. இயேசுவை அறியாதவன், அறியாமை, மனம் திரும்பல, சுதந்திரம் இல்லை. இயேசுவை எடுத்து ஒரு பெண்மணிக்கு சொன்னான். பெண்மணியோட வாழ்க்கை மாறினது. எதற்காக வரைந்தானோ? பணத்திற்காக வரைந்தான். ஒரு திருச்சபை உனக்கு நிறைய பணம் தரேன், கமர்ஷியலா பார்த்தான், பொருளாதாரமாக பார்த்தான், பிஸ்னஸா பார்த்தான். ஆனால் ஒரு பெரிய எழுப்பதிலும் தீ, ஒரு மிஷனரி மூவ்மெண்ட் வெளியே வந்திருக்குதுங்க. எஸ்,
நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியுமா? ஒரு சின்ன படம், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடுமானா? இயேசுவை அறியாதவனே உண்டு பண்றானா? இயேசுவை அறிந்த நீங்களும் நான், தகுதி இல்லாத நம்மை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இயேசு என்கிற பரிசிற்கு நீங்களும் நானும் தகுதியே இல்லை. we are not even worthy. கிட்ட கூட போக முடியாதுங்க. ஆனா நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனா சொல்றேன், எத்தனை நாட்கள் உண்டை சிலுவை தூரத்திலே இருந்து ஐயோ பாடு, ஐயோ கஷ்டப்பட்டிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எல்லாமே ஓகே. ஆண்டவர் சொல்றார், நெக்ஸ்ட் என்ன, அடுத்தது என்ன? நன்றியா இருக்கிறியா? இதை போய் 4 பேருக்கு சொல்றியா? இல்லையே. இதே குட் ஃப்ரைடே போகும், திருப்பி இன்னொரு குட் ஃப்ரைடே வரும். இப்படியே தான் நம்ம இருக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணுங்க, ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு காலையிலே வீட்டில இருந்து வெளியே வரும்போது ஒரு முகமதியர், குட் ஃப்ரைடே சார், குட் ஃப்ரைடே. அவனுக்கு தெரியுது, ஏன்னா இஸ்லாமிங்க அவனுக்கு தெரியும். உங்களை காட்டிலும் இயேசுவானை குறித்து அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க சிலுவை மரத்துக்கு போல அவர் உயிர்த்தோட எழும்பலன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. அவர் அப்படியே டிஸ்அப்பியர் ஆயிட்டார், காணாமல் போயிட்டாரு நம்பி இருக்கிறாங்க. அவனுக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஐயா இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாரு, இவருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை. ஆனால் நமக்கோ அதே கஞ்சி, அதே பன்னு, அண்டர் த சன்னு. நோ, வாழ்க்கை மாறணும். 40 நாட்கள் எத்தனை பேர் பண்றீங்க? நல்லது, இருங்க, வானான்னு சொல்லல. நாட் 40 days, வாழ்நாள் முழுவதும் பி தேங்க்ஃபுல். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார்? எத்தனை பேர் உணர்றீங்க இயேசுவானவருக்கு நான் தகுதியற்றவன்? அல்லேலூயா. இயேசு நினைச்சாலே ஐயோ 10 மைல் தூரம் ஓடினோம், அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம். ஆனால் நம்மளை பக்கத்தில் அருகாமையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். பக்கத்துலங்க, பக்கத்தில் அருகாமையில். அல்லேலூயா. எத்தனை வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறாரு, எத்தனை வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறாரு. நம்ம நன்றி செலுத்த முடியுமா? நன்றி செலுத்துகிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஃபார் த கிராஸ், சிலுவைக்காக. இந்த உலகத்தில் யாருமே மரணத்திற்காக நன்றியாக இருக்க மாட்டாங்க. வெளியே போய் சொன்னால் அவன் சிரிப்பான், நம்மளுக்கு ஏதோ கோளாறுன்னு நினைப்பான். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் மாத்திரமே தெரியும், அவருடைய பிறப்பில் ஒரு நம்பிக்கை, அவரோட மரணத்தில் ஒரு நம்பிக்கை, அவர் உயிர்த்தெழுதலில் ஒரு நம்பிக்கை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதில் ஒரு நம்பிக்கை, அவர் சீக்கிரமாய் வர போகிறார் என்கிற ஒரு நித்திய நம்பிக்கை. இஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். உலகத்தில் அவர் வந்ததும் சரி போனதும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமை, எல்லாவற்றுக்கும் ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நிறைய பேர் வந்தாங்க, ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நீ தான் எனக்கு நிறைய என்ட்ரி எக்ஸிட்டும் கொடுத்துட்டே இருக்கிற. ஆனால் ஒரு முறை உங்களுக்குள்ள வந்துட்டேன்னா உன்னை நான் விட்டு விலகலப்பா, உன்னை விட்டு நான் விலகலை, உனக்கு தகுதியே இல்லை. எங்க உள்ள நான் உட்கார்றதுக்கு உன்னுடைய இருதயம், உன்னுடைய சரீரம் என்னுடைய தேவாலயமா இல்லை. எப்படி ஒட்டி வச்சிருக்கிறோம் சொல்லுங்களேன்? திருடர்கள் கொகையாய் வச்சிருக்கோம். ஆனால் அப்பா நம்மளை தகுதிப்படுத்த விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நல்ல வெள்ளிக்கிழமையை நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இட் இஸ் குட், ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் பேட். அல்லேலூயா. இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன், சோகமா வீட்டுக்கு போகாதீங்க, சந்தோஷமா போங்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போங்க. என்ன வரப்போகுது? ஞாயிறு வர போகிறது. சண்டே இஸ் கமிங். வாழ்த்தது சொல்லுங்க. நான் சொல்றத உலகம் முழுவதும் போய் நீங்க சொல்லணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே போடுங்க. ஃப்ரைடே இஸ் குட் சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பிகாஸ் சண்டே இஸ் கமிங்.
சண்டே இஸ் கமிங். நிறைய பேருக்கு பிரியாணி 40 நாட்கள் விட்டது, திரும்பவும் மீட்டுக் கொள்வாய், அந்த வசனம் உங்களுக்கு கிடையாது இப்போ. அல்லேலூயா. இன்றைக்கே போய் என்னை கேட்டால் நல்ல கோழி அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஏன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார். சண்டே இஸ் கமிங். உலகத்தான் பார்க்கணும், என்னடா இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றான், ஒரு பயமும் இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சண்டே வருதுப்பா, அவரும் சீக்கிரமா வர போகிறார். நீயும் வா, சேர்ந்து கொண்டாடலாம், சேர்ந்து அவருக்கு நன்றியா இருக்கலாம். ஏன்? அவன் அறியாமையில் இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. குட் ஃப்ரைடே இக்னரன்ஸ், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்? நான் சொன்ன மாதிரி 2வது குறிப்பு என்ன சொன்னேன்? மனம் திரும்புதல் இல்லை, உள்ளான மனுஷன் மாறல. நம்மளை எல்லாருமே வெளியே தானே பார்த்துட்டு இருக்கிறான். 3வது, அவன் சுதந்திரவாளியா இல்லை, நீதிமானா இல்லை. உங்களுக்கும் அவனுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க, உன்னோட தெய்வம் இயேசுவை போல தகுதியற்றவனுக்கு தகுதியை கொடுத்து உயர்த்தி வைப்பாரான்னு கேளுங்க. அல்லேலூயா. அவர் உயர்த்தப்படும் பொழுது உன்னையும் கூட கொண்டு போவாராப்பா, இழுத்து கொண்டு வரா. மேக்னெட் மாதிரி உன் தெய்வம் இருக்குமான்னு கேளுங்களேன். ஒரே ஒரு கேள்வி, அவனுக்கு பதில் இருக்காது. ஏனால் எந்த தெய்வமும் செய்யவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. மார்பில் அடித்து கொண்டு அழுவாதீங்க, அறியாமல் இருந்துடாதீங்க. அவர் மறுபடியும் வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். காலம் செல்லாது. மறுபடியும் சொல்ற, போர் நிக்கிற மாதிரியே இல்லை. அல்லேலூயா. போரு நிக்கிற மாதிரி இல்லை, ஆனா வெளியே போகும்போது எல்லாருக்கும் மோர் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மோரா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் போஷிப்பார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதற்கு காரணம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை தகுதியற்ற நாம் தகுதி உள்ள அந்த பரிசுத்தரை நாம் தினந்தோறும் தேடுவோமானால், தினந்தோறும் இதை தியானிப்போமானால், அவரோட வழியில நடப்போமானால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன். என்ன சொல்ல போற? அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, never forget to thank the Lord. இயேசுவுக்கு நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. கிறிஸ்தவமா அவங்க நன்றி உள்ள மக்கள். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ள மக்கள். பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க போகிறோம். எத்தனை பேர் இதுக்கு நன்றியா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது நன்றியா இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லட்டா, இந்த பந்தி, இந்த அழைப்பு எல்லாருக்குமே வராதுங்க. இந்த அழைப்பு, இந்த பந்திக்கு உள்ள அழைப்பு எல்லாருக்குமே கிடையாது. அறியாமை நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சுதந்திரவாளியாய் அவரோடு இருக்கிற போறவங்களுக்கு தான் இந்த பந்தியில் இடம் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த நல்ல நாளிலே சில பேர் கம்யூனியன் முடிஞ்சோடனே அப்படியே லைட்டாக எக்ஸிட் கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். திஸ் இஸ் a குட் டே. இது நல்ல நாளுப்பா, உன்னோட ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறேன், என்னை நினைவு கூறும்படி செய்யணும் வந்திருக்கிறேன். நீ ஏன் தப்பி ஓடணும்னு பார்க்குற? அறியாமையா? எடுத்து போட்டுரு. மனம் திரும்பணுமா? மனம் திரும்பிடு. சுதந்திரிக்கணுமா? சுதந்திரிச்சிரு. உன்னை நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். நானே உள்ள இருக்கிறேன், நீ ஏன் வெளியே போற? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நானே உள்ள இருக்கிறேன்பா. எத்தனை டிக்கெட் இங்கே உள்ள உட்காந்து இருக்குது, அவங்க மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ நீ என்ன போற? என்னோட நீ பரிசுத்தவானா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரா? அல்லேலூயா. தலையில தாழ்த்துங்க. உங்களை நீங்கள் மறுபடியும் அவரிடத்துல அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. என்னுடைய அறியாமை இந்த நாளிலே நீங்கணும். மை இக்னரன்ஸ், மை இன்னர் மேன், என்னோட உள்ளான மனிதன் மனம் திரும்பணும். மை இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் யோர் ரைச்சியஸ்னஸ், உங்களுடைய நீதிமானாக இருக்கிற அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு நான் நிச்சயமாகவே மீட்டு கொள்ள போகிறேன். எதை இழந்தேனோ
இன்றைக்கு சிலுவை அது வழி வகுத்திருக்கிறது. சிலுவை தான் நீங்க வழி, சிலுவை தான் அந்த பாதை. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. கண்களை மூடி பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இயேசு உங்களுக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் நீங்க மறுதலித்து இருக்கலாம், மாயமாலமான ஒரு வாழ்க்கையை ஜீவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இயேசு சொன்னாரு, இப்போ அதான் சொல்றார், உனக்காக நான் மரித்தேன், உனக்காக இந்த பாடுகளை நான் போனேன், என்னுடைய வேர்வை ரத்த துளியா மாறினது. ஐ நெவர் ஆஸ்க் எனி கொஸ்டின், ஒரு கேள்வியும் கேட்கல. அப்போட அவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், தெரியாம செய்யறாங்கப்பா. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு தெரிந்து எத்தனை காரியங்கள் செய்கிறோம், தவறுன்னு தெரியும், but still we want to commit that mistake. அவர் அதுல பிரியப்பட மாட்டாருன்னு தெரியும், ஆனால் நம்மளுக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்கிறோம். இது தேவை இல்லை என்று சொல்லுகிறோம், அவர் சொல்லுகிறார், ஆனால் நாமும் அதுதான் எனக்கு தேவை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சிலுவையும் இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு ரத்த சிந்துதல் தேவைப்பட்டது, இயேசு தேவைப்பட்டார். இந்த பூலோகத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தார். Thank you Jesus. Thank you Father. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பரலோக தகப்பன் தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பாம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம குமாரனா பேசுறோம், ஆனால் பிதா அவர் தாங்க கொடுத்திருக்கிறார் தன் ஒரே பேரான குமாரனை. அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தார். He gave his only son. அவர் அலோவ் பண்ணலாம், இயேசுவானவர் வந்தாருங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவம், அறிந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, இஸ் லவ், அவருடைய அன்பு. சிலுவைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குதுங்க, ஒரு பெரிய மேன்மையே இருக்குது, ஒரு பெரிய மகிமையே இருக்குது. ஆனால் மகிமை நிறைந்தவர் மகிமை அற்றவராய் தொங்கினார், மகிமை அற்றவராய் தொங்கினார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ரோமர் கலாச்சாரத்தில் சிலுவையில் ஒருத்தனை அடிக்கும் பொழுது அப்படியே சிலுவையில் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு காகங்கள், மிருகங்கள், வானத்தில் பறக்கிற அத்தனை காரியங்களும் வந்து அவனை கொத்தி கொத்தி அவனோட மாம்சத்தை தின்னுமா. அதுதான் அவனுடைய கலாச்சாரம். ஆனால் அவளுக்கு தெரியாது, இயேசுவானவர் அடக்கம் பண்ண போகிறார், அவர் மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறார். அறியாமை, மனம் திரும்பல. Thank you Jesus. Thank you Father. எத்தனையோ கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய தேவனுடைய கல்லறை மாத்திரமே திறந்து இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய மனதை திறந்து அவருக்கு நீங்க கொடுப்பீங்கனால், நிச்சயமாகவே சொல்றேன், இது வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ இந்த சிலுவையின் உபதேசம் அவருடைய தேவ பலனாய் இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, பாஸ்டர் ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு மனம் திரும்பல, நீதிமானா வாழல, இன்றைக்கு என் மனதை அவரிடத்துல நான் கொடுக்கிறேன். இது ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க, ஒரு நல்ல இடத்துல செய்யுங்க. அவருடைய பிரசன்னம் இங்க நிரம்பி இருக்கிறது, உங்க பக்கத்துல இருக்கிறார். தயவு கூர்ந்து சொல்றேன், சிலுவையிலிருந்து வெட்டு வெளியே போயிடாதீங்க, மார்பை அடித்து கொண்டு அழுவாதீங்க அறியாமையில. அவருடைய சொன்ன காரியம் நிறைவேற போகிறது, சீக்கிரமாய் வர போகிறார். உலகம் பார்க்க போகிறது, காலம் இல்லை, நேரம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்களே நானும் இப்படி இந்த நிலைமையில இருப்போமானால் உலகத்துக்கு எப்படி இயேசுவை தெரியப்படுத்த போகிறோம்? இன்றைக்கு நாம் மௌனமாக இருந்தால்
இந்தியாவுக்கு ரட்சிப்பு வேற இடத்துல வர போகிறது. இதே தேசத்திற்காக நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. ரத்த சாட்சியா மரித்திருக்கிறாங்க. அவங்க மரித்தும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு படம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டிங், ஒரு மெத்தடிஸ்ட் ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட காரணமாக இருந்தது. இதே இடம் யோசித்து பாருங்க. ஒன் பிக்சர், ஒரு படம். யாரை கொண்டும் என் தேவனால் செய்ய முடியும்? எதை கொண்டும் என் தேவனால் செய்ய முடியும்? இன்றைக்கு தருணம், நேரம் உங்களை தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களை நீங்க படைத்து விடுங்க. ஆண்டவரே, என்னை நான் படைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு செய்தி தகுதியற்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு ஒரு பரிசாய் இருக்கிறார். We don't deserve. We don't deserve. We don't deserve. We don't deserve. ஒரு பணக்காரன் வீட்டுக்கு, ஒரு ஐஸ்வர்யவான வீட்டுக்கு எல்லாருமே போக முடியாதுங்க. யாரெல்லாம் அவங்க அழைத்திருக்கிறாலும் அவங்க தான் போக முடியும். அங்கே ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நபரை சந்திக்கிறோன்னா, அரசியல்வாதியை பார்க்குறோன்னா, அதிகார சந்திக்க முடியாது. டக்குனு போய் வீட்டு வாசல் நிற்க முடியாது, ஆஃபீஸில் நிற்க முடியாது. அப்பாயின்மெண்ட் தேவை, நிறைய புரோட்டோகால் தேவை. ஆனால் என் தேவனும் வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தவர், சிலுவை மரத்தில் இன்றைக்கு தொங்கி கொண்டிருக்கிறவர். அவருக்கு நேரம் காலம் இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய அறியாமை அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் அப்படி இல்லை. அறியாமை நீங்கணும், அறியாமை நீங்கணும். மனம் திரும்பணும். சுதந்திரவாளியா நீதிமானாய் வாழதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். திருப்பதியில் பங்கெடுக்க போகிறோம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் சொல்லுகிறேன். உண்மையாகவே மனம் திரும்பி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், ரகசிய பாவங்கள், அக்கிரமங்கள், சுவாபங்கள் இதெல்லாம் மாறாம தயவு கூர்ந்து, நான் உங்களை நியாயம் தீர்க்க இல்லை. அவர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி கண் மேல மேலே நிறுத்தி வச்சிருக்கிறார். திருப்பி எனக்கு அந்த பாவம் தான் வேணும், திருப்பி அந்த அக்கிரமம் தான் வேணும், திருப்பி அந்த உலகம் தான் வேணும். அந்த பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் ஏன் போய் சிக்கி கொண்டே இருக்கிறீங்க? இது ஒரு நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உண்ட பேசுறார், உண்ட பேசுறார். 2026 முடியட்டும், 27 பார்த்துக்கிறேன். இல்லை 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 இல்லை, நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கும், கடந்து போயிட்டு கொண்டே இருக்கும். எனக்கு வேலை கிடைக்கட்டும், பிள்ளைக்கு திருமணம் ஆகட்டும், நோ கண்டிஷன். நிம்மதி இல்லாத ஒரே அன்பு இயேசு. நான் தகுதியே பார்க்காம தண்ணியே ஒரு பரிசா கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னும் தகுதியை பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அமர வேண்டிய காலம் அல்ல. எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்துடுச்சு. நன்றி செலுத்துகிற நேரம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Father. நன்றி அப்பா. Thank you Jesus. திருவிருந்து எடுக்கிறவங்க ஒரு நிமிஷம் தங்களை தானே ஆராய்ந்து அறிந்து நீங்கள பங்கு கொள்ளுமாறு கேட்கிறேன். வெளியே நீங்கள் அமர்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. கீழ்தளத்திலே ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் எல்லாருமே கண்காணித்து கொண்டிருக்க முடியாது. அவர் அறிவார், அவர் அறிவார். He knows everything. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, எந்த அடிக்ஷனில் இருக்கிறீங்க, எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அறிந்தவர் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு நீங்க தெரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அறியப்படுத்துங்க, அறிக்கை செய்யுங்க.
மனம் திரும்புங்க, அறியாமை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, ஒரு நீதிமானாய் சுதந்திரவாளியாய் சுதந்திரம் சுதந்திரம் நம்ம தேசத்தில் சுதந்திரமாய் சுற்றி திரிந்திருக்கிறோம். ஏன்? யாரோ ஒரு விலைக்கிரயம் செலுத்தினாங்க, யாரோ போராடினாங்க. 75-80 ஆண்டுகள் இன்னைக்கு இந்தியர்களாய் சுதந்திரவாளிகளாய் இந்த தேசத்தில் குடியிருக்கிறோமா? ஏன் காரணம்? ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. பாடுகள் இருந்துச்சு, அவமானங்கள், நிந்தைகள் இருந்துச்சு. நித்தியத்திற்குரிய காரியம், நித்தியத்திற்குரிய காரியம். ஒரு தேசத்தை எடுத்த காரியத்துக்கு அப்படி இருக்கோமானால் நித்திய ராஜ்யத்திற்குரிய ஒரு காரியம். அவர் நம்மளை மறக்கல, அவர் நம்மளை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. நம்மளை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்றார், நீ சோகமாக இருந்த நாட்கள் போதும், எனக்காக நீ வியாகுலப்பட்ட நாட்கள் போதும். நீ எழும்பு, நீ எழும்பு, எனக்கு நீ நன்றி செலுத்து, எனக்கு நீ நன்றி செலுத்து, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. எஸ், கடைசி காலம், கடைசி நாட்கள். இன்னும் அமர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். திருவிருந்து கொடுக்கிறவங்க, திருவிருந்து உதவி செய்கிறவங்க நீ மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். திருவிருந்து கொடுக்கிறவங்க, திருவிருந்து உதவி செய்கிறவங்க நீ மேடைக்கு வரலாம். மற்றவங்களாம் நீங்கள் ஆண்டு விட்ட ஒப்புரவாகி இதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளணுமோ சரி செய்து கொள்ளுங்க. நீ அவர்கிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசு. உங்களுடைய சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். மனம் விட்டு பேசுங்க. ஆண்டவரே, அறியாமையில் உங்களுடைய சிலுவையில் நான் அறந்து விட்டேன், தெரியாமல் ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னியுங்க. மனம் திரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படணும். சபைக்குள்ள ஒரு ரட்சிப்பு, இன்னொரு பெரிய ஒரு தீ, எழுப்பதிலும் தீயை காட்டிலும் ரட்சிப்பு என்கிற ஒரு தீ. எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.